என்று சொல்வேன். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு சில வார்த்தைகள் பேசி என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு 8 நாடக தொடர்களை வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதைவிட ஒரு திரைப்படத்தை நீங்கள் 3.5 மணி நேரம் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதையெல்லாம் விட உங்கள் குழந்தைகளுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை அமைதியாக கண்டுகளித்த பெற்றோர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, விடியாத இரவுக்கு விடியல் தந்து விரிகதிராய் எழுந்திட்ட வீரசிங்கம் மடியாதோ என ஏங்கி மாய்ந்த மக்கள் மனக்குமுறல் தீட்டிட்ட ஞான வித்து பழியுதோ என தன்னை தந்து தாழ்ந்தோர் பயணத்தை தொடங்கி வைத்த பண்பின் முத்தாம் எங்கள் பகுதியின் கல்வி தந்தை தனபிரகாச மடிகளார் அவர்கள் இந்த பகுதியிலே இப்படி ஒரு பள்ளியை தொடங்கவில்லை என்று சொன்னால் பல பேர் கல்வியறிவு இல்லாமல் இருந்திருப்பார்கள். அந்த கல்வி செல்வத்தை அள்ளி தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று நான் அடிக்கடி சொல்வேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்று சொல்வார்கள். அதை போல தந்தைக்கு பெருமை சேர்த்து உலகத்திலே நான் 7 அதிசயங்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் 7 பள்ளிக்கு தாளாளராக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி பிரசன்னா அவர்களையும் வாழ்த்தி, இங்கே அள்ளி கொடுக்கும் வள்ளலாக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர்களையும் வாழ்த்தி, அன்பு ஃபாதர் அவர்களையும் வாழ்த்தி, அருமை எனது சகோதரர் சேவியர் அவர்களையும் வாழ்த்தி, ராஜசேகரன் அவர்களையும் வாழ்த்தி, நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்று சொன்னான் பாரதி. அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக SRC கல்லூரியிலே ஆங்கிலத்திலே அளவு கடந்த ஆற்றலை படைத்து இங்கே அமைதியாக அமைந்திருக்கின்ற மணிமேகலை அம்மையாரையும் வாழ்த்து, எல்லோற்றுக்கும் மேலாக நான் விஜயகாந்தை நேரிலே பார்த்ததில்லை, இங்கே சிவகார்த்திகனை நான் நேரிலே பார்த்ததில்லை, இன்னும் பல விஜயை நான் நேரில் பார்த்ததில்லை, இந்த மேடையில் தான் பார்த்தேன். இங்கே இயக்கியவர்கள் எல்லாம் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நான் நினைத்து பார்த்தேன். 1 மாத காலமாக அவர்கள் குழந்தைகள் ஆடவில்லை, இவர்கள் ஆடினார்கள், இவர்கள் இயக்கினார்கள். இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு 210 மாணவ செல்வங்களை இந்த பள்ளி இன்று பெற்றிருக்கின்றது. அடுத்த ஆண்டு இது 500 மாணவ செல்வங்கள் இங்கே சேர வேண்டும். தந்தை அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, கல்வி வியாபாரம் ஆகின்ற காலத்தில் அவர் நினைத்திருந்தால் இங்கே ஒரு தொழிற்சாலையை அமைத்து பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கலாம். அதுவெல்லாம் எனக்கு பெரிதல்ல. இந்த பகுதி மக்களுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை, அவர்களை பாராட்ட வேண்டும் என்று காரணத்தினால் சொல்லவில்லை. லால்குடி பகுதியில் இருக்கின்ற எல்லா பள்ளிகளிலும் நீங்கள் கட்டணத்தை விசாரித்து பாருங்கள். அந்த கட்டணத்தை விட குறைந்த கட்டணத்திலே நிறைவான கல்வியை ஒதுக்கின்ற இந்த பள்ளிகளே உங்கள் குழந்தைகளை சேருங்கள். இந்த படிக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் தான் எதிர்காலத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவும் IAS அதிகாரிகளாகவும் IPS அதிகாரிகளாகவும் உருவாகும். ஒரு கடுகை வைத்து இமயமலை அளவுக்கு பேசினார். ஒரு கடுகுதான் உதாரணமாக வைத்தார். அந்த கடுகிலே எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்று நான் இங்குதான் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளராக பிரசன்னா அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தாய் தந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, உங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளியிலே சேருங்கள் என்று கூறி வாய்ப்பு நான் ஒரு சில வார்த்தைகள் கூறுகிறேன் என்று சொன்னேன். என் மனதிலே உள்ளதை ஒரு சில நிமிடங்கள் பேசிவிட்டேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.